வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ மகர ராசிக்கு இந்த வாரம் 2026 மார்ச் 16 to 22 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. 5 ஒர்க்கிங் டே, 16, 17, 18, 19, 20, 21, 22ங்கிறது சனி ஞாயிறு. இது எப்படி இருக்குங்கிறதுக்காக நீங்கள் சந்திர நிலை பார்த்தீங்கன்னாங்க, திங்கட்கிழமைக்கு மகர ராசி, செவ்வாய் புதன் கும்பராசி, உங்களுக்கு 17, 18, 19, 20, 21, 19, 20 உங்களுக்கு வியாழன் வெள்ளி மீனராசி, சனி ஞாயிறு நம்மளுக்கு மேசராசி. அப்போ மகர ராசிலேருந்து உங்களுக்கு 2, 3, 4ன்னு 2, 3 வீடு வந்து சந்திரன் மாதிரி போடுறோம். அதையும் மைண்டில் வச்சுக்கிறோம். உங்கள் ராசியாவது எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிறோம். குரு எப்படி இருக்கான்னு பார்க்குறோம். குரு சாரத்தில், சனி சாரத்தில், ராகு சாரத்தில், ஈவன் கேது வந்து சுக்கரனுடைய கடைசி நொடியில் சுக்கரன் சாரத்தில். இது எல்லாம் மைண்டில் வச்சுட்டு இப்போ சூரியன் வந்து சனி அஸ்தமனப்படுத்துகிறாரு, செவ்வாய் குருமங்கல யோகம் வாங்குறாரு, சுக்கரன் மகாலட்சுமி யோகத்தில் இருக்கிறாரு, புதனுக்கு குரு பார்வை விபரீத ராஜயோகம். பாருங்கள், 9 கிரகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த 1.5 நிமிஷத்தில். அப்போ இந்த எல்லா கிரகத்தையும் மைண்டில் வச்சுட்டு தான் பாருங்கள், டேப்பில் கீழே வச்சுட்ருக்கேன், இந்த பக்கம் ஃபோனில் வந்து டீட்டெயில்ஸ் வச்சுட்டு தான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ராடரியான நம்மளுக்கு ஒரு ஃபோர்காஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலான்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இந்த வாரம் எப்படி இருக்குது மகராசிக்கு? மகராசி பொறுத்த நண்பர்களே, அதாவது ராசியாவது பக்கா. நீங்கள் அஸ்தமனமாயிட்டானா 3ஆம் வீட்டில் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. சூரியன்கிட்ட 8 சூரியன் 3ஆம் வீட்டில் இருந்தால் யோகம், சுக்கரன் 3ஆம் வீட்டில் உச்சம், த கிரேட்டஸ்ட். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் உடம்பு மனசும் கண்டிப்பாக நன்றாக இருக்குது, எந்த ஒரு குறையவே இல்லை. ஒரு 5-10% கொஞ்சம் ஒரு பாடி பெயின் இருக்கலாம், கொஞ்சம் பாடி ஹீட் ஆகலாம். ஏன்னா ராசியாதி சனியோட சூரியன் சேர்றது சனி அஸ்தமனம் பண்ணினால. ஆனால் அஸ்தமனமான சனிக்கு பக்கத்தில் சுக்கன் உச்சமாக இருக்கான், சுக்கன் அஸ்தமனமாகலை. அப்படின்னா உடலம் எக்ஸ்ட்ராடினரி. மனதை பொறுத்த வரைக்கும் முயற்சித்தால் 300-400% மடங்கு கூட பர்சன்டேஜ் கூட நன்றாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த மனது எல்லாம் இப்போ என்னுடைய மனதை கேட்டாங்க 1,00,000 மடங்கு தெளிவாக இருக்குது. 1,00,000 மடங்கு என் மனது தெளிவாக இருக்குது. அப்போது மனது தெளிவாக இருக்கிறத விட வெற்றி அடைகிறது வேறு. சம்டைம்ஸ் தலைவிதியோ ஜாதகமோ கூட இருக்கவங்களோ ஒத்துழைக்காத பொழுது நம்ம வெற்றி அடைகிறது தள்ளி போகலாம். ஆனால் நம்ம மன தெளிவில் குறைய இருக்கக்கூடாது. அப்போ மனதை எப்பொழுதுமே ஆயிரக்கணக்கான மடங்குகள் தெளிவாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ அடுத்தது ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், ஃபேஸ் வேல்யூ, செல்வம் செல்வாக்கு அந்தத்து மரியாதைக்கு எந்த குறையுமே இல்லை. இத்தனைக்கு 3 கிரகங்கள் இந்த வாரத்தில், செவ்வாய் புதன் ராகு 3 பேரும் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்குவாங்க. செவ்வாயும் ராகும் எதிரி, செவ்வாயும் புதனும் எதிரி, புதனும் ராகும் எதிரி. ஆனால் 3 பேர்த்துக்கும் குரு பார்வை. அப்போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றாக இருக்குதுன்னு சொல்லிடலாம், சந்திப்பு நன்றாக இருக்குன்னு சொல்லலாம், பணம் கிடைக்குதுன்னு சொல்லலாம், வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் ஏமாந்தால் ஆர்கியூமெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஆர்கியூ பண்ணிக்காது. தைரியம், எடுக்கிற முடியல எந்த ஒரு குறையுமே இல்லை. எளிதாக எடுக்கிற முடியல ஜெயிப்பீங்க. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இதில் ஓரளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதே மாதிரி பெயர் புகழ் மரியாதையிலையோ தினசரி வாழ்க்கையிலையோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அடுத்தது ஒரு அதிர்ஷ்டகரமாக பல விஷயங்கள் நடக்கும். 6ல் குரு வந்து இப்போ வக்க நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, அதனால் தப்பானா இல்லை. குரு சாரத்தில் அது சுப செலவு, சுப விருத்தி, சுப உழைப்பு, சுப கடன், சுப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போகும். அப்போது அக்செப்ட், என்றைக்குமே அக்செப்ட்னா உள்வாங்கிறது அல்ல. ஒருத்தவங்களை கெட்ட வார்த்தை பேசுகிறான், அதை உள்வாங்காதீங்க. ஒருத்தவங்களை அவமானப்படுத்துகிறான், அதை உள்வாங்காதீங்க. கண்டுக்காமல் போயிடும், இக்னோர் பண்ணிட்டு போங்க, அது வேறு விஷயம். அதே டைமில் ஒரு சோதனை வருது, கவலைப்படாதீங்க. நீங்கள் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போங்க, அது நல்லதுக்கான சோதனை அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது அக்செப்டன்ஸ். அப்படி வச்சுட்டிங்கன்னாங்க பியூட்டிஃபுல்லாகும். 6ஆம் வீட்டு குரு நல்ல சோதனை தான் தருவானையுடைய தவறி தரமாட்டான். சுப செலவுகளும் சுப விருத்தியும் நல்ல போட்டியில் வெற்றியும் 6ஆம் வீட்டு குரு தருவான். நம்மளே என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து வரட்டும். இப்போயே வாரப்பலன் தர்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சரியாக இருக்க பிளான் பண்ணுறோம். நானும் என்னை தொடர்ந்து போயிட்டுருக்கிற ஒரு 50லேருந்து ஒரு 100 நண்பர்கள், நாங்களாம் ஒரு டீமாக இயங்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் போகிறோம். அவங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் வழிகாட்டுறேன். ஒவ்வொரு நாளும் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் ஆள் மனது அப்படியே அழகாக ரெடி ஆயிடும். 30 நாள் உங்கள் ஆள் மனது ரெடி ஆயிடும். அடுத்த 30 நாள் நீங்கள் வேட்டி சரியாக எடுத்து போயிட்டாங்க, 2வது லேயர் ஆள் மனதில் ரெடி ஆயிடும். 3வது 30 நாள் நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, 3வது லேயரும் ஆள் மனதில் ரெடி ஆயிடும். அப்போ 90 நாள் நீங்கள் வாழ்க்கையை சரியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னாங்க, உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அந்த 90 நாள் நிகழ்ச்சி தான் ரிப்பீட் ஆகும். அப்போ 90 நாள் நம்பிக்கையாக இருந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆகவே என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுற போது நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன நண்பர்களே, அந்த இல்லற வாழ்க்கையில்
ஓரளவுக்கு நன்றாக இருக்குது, பெரிய குறை சொல்ல முடியாது. அது குட்டி குட்டி வாக்குவாதம், சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னருங்கிற பொழுது ஓகே, குட் எனஃப். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எக்ஸலன்ட், யூ கேன் கேரி ஆன். நண்பர்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம், மற்றபடி ஓகே. 8ல் கேது தொந்தரவு பண்ணுவான்னா இன்னும் பெருசாக பண்ண மாட்டான். காரணம் 8ல் இருக்கிற கேது நல்லா பருவாங்க, லாபஸ்தானத்தை பார்க்குறான், ராகு லாபஸ்தானத்தை பார்க்குறான். ஸோ ஒரு வகையில் லாபம் வெற்றி வெகுமதிக்கு தான் 8ஆம் வீட்டு கேது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அறிவுத்திறமை, புத்திசாலித்தனம், பகுத்தறிவு ஓகே, கேரி ஆன். ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும், தொழிலுக்கு எக்ஸ்ட்ராடியான காலமாக இது எனக்கு தோணுது. ஏன்னா தொழில்ஸ்தான சுக்கன் வந்து இந்த வாரத்தில் உச்சமடைகிறான். உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் சுக்கனோட சேர்ந்து மகாலட்சுமி யோகத்தில். லாபஸ்தான செவ்வாய் வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டில் குருமங்கல யோகம் வாங்குகிறான். அப்போ என்ன அர்த்தம், வீட்டுக்கு வெளியில் போனீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் காத்துட்ருக்கு. நம்மெல்லாம் எளிதாக ஒரு வருஷத்துக்கு 10 மடங்கு ஜெயிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம அறிவு 72 லட்சம் மடங்கு ஜெயிக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு அறிவு. நம்முடைய ஆள் மனதிற்கு இல்லையா, அது நம்மளை 72 லட்சம் மடங்கு ஜெயிக்க வைக்கிற சக்தி படைத்தது. ஆனால் நம்மளால் ஒரு வருஷத்துக்கு 2 மடங்கு கூட ஜெயிக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம், நம்முடைய லெஃப்ட் சைடு பிரெயின் இருக்கு இல்லையா, ரெகுலர் மைண்டு, அந்த ரெகுலர் மைண்டில் வாழாதீங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் வாழ்ந்தீங்கன்னா ஒரு கிரேட் லைஃபுக்கு போயிடலாம். எப்படி சப்கான்ஷியஸ் மைண்டில் வாழ்கிறது, தினசரி வாழ்க்கையில் நீங்கள் ஹாப்பியாகவே தொடர்ந்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் அது திரும்பி பணமாகவும் சொத்தாகவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதைத்தான் உங்களுக்கு வழிகாட்டுதலாக நான் கொடுத்துட்ருக்கேன். அப்போ ஒரு பெரிய தொழில் வெற்றி வருது நீங்கள் நம்பினீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு 30 நாள் 40 நாள் 50 நாள் போகிற பொழுது மனது எதை நம்புதோ அதை உருவாக்கிடும். ஆக்சுவலி ஆமாம், இப்போ ஒன்றும் வேண்டாம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழி, அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குதும்பாங்க. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்குது. வெளி உலகம் என்னவோ அது இந்த உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளாரி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சம் என்னவோ அதுதான் இந்த உடம்புன்னு அர்த்தம். அல்லது வெளி உலகத்தில் என்ன நடக்குதோ அது இந்த உடம்புக்குள்ளாரி மனசுக்குள்ளாரி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நான் சொல்கிற இந்த ப்ரிடிக்ஷன், இந்த கைடன்ஸ் அதாவது நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த வார பலனை நம்பினீங்கன்னா, அதை நம்பி உங்கள் ஆள் மனதுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஒரு வாரம் நன்றாக நடக்கும் மகர ராசிக்கு. அப்போ இந்த ஒரு வாரத்தில் நல்லதை விதைச்சிங்கன்னா இது சில நாட்கள் கழித்து காரியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் லைஃபு. ஏன் கோயிலில் போய் சாமி கும்பிட சொல்கிறோம், சாமி கும்பிட்டிங்கன்னா உங்கள் ஆள் மனதுக்கு அது போய் சேரும். தொடர்ந்து சாமி கும்பிட்டிங்கன்னா ஆள் மனதுக்கு போயிடும். ஆனால் சாமி கும்பிட்டு நீங்கள் நெகட்டிவாக இருக்கனால அது நடக்க மாட்டேங்குது. ஸோ பி பாசிட்டிவ், பி ஈஸி, பி லவ்லி. இந்த வாரம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நல்ல வாரம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஒரு பிளான் பண்ணணும். இப்போ நான் சொல்ல பார்த்தீங்களா, நம்ம மனது நீங்கள் வந்து 70 லட்சம் மடங்கு ஜெயிக்கிறதுக்காக படைக்கப்பட்ட மனது. ஆனால் வருஷத்துக்கு 10 மடங்கு ஜெயிக்க முடியும்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை. காரணம், அந்த மனது அப்படி உருவாயிருக்குது. நான் எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம மனது நம்ப வைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் ஏழையாகவே இருக்கான். மிடில் கிளாஸ் பீப்புளே இருக்கான். ஆனால் பணக்காரன் மட்டும் சில நபர்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனில் ஒரு 2000 பணக்காரன் தான் இருப்பான். அந்த 2000 பேர்த்துக்கிட்ட தான் தமிழ்நாடே இருக்கும். ஏன்னா அவன் நம்புகிறான் தன்னை, நம்ம நம்புறதில்லை. ஸோ நம்ம நம்புவோம், வெற்றி அடைவோம். நன்றி அம்மகளே. அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் வேணால் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன். பல மடங்கு ஜெயிக்கிறோமா அதுக்கும் நான் தயார். நன்றி.